நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மனோகரனோட சூழ்ச்சியில கையுங்காலமா இந்த சுடரி சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இவள கையுங்காலமா எல்லார் மத்தியில சிக்க வைக்கணும்னு நம்ம மனோகரன் ரொம்பவே பாடப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இப்ப லாஸ்ட் வச்சிருக்கிற இந்த ஒரு ட்விஸ்ட்ல கையுங்காலமா இந்த சுடரி சிக்க போறாங்க. ஏன்னா இவளுடைய சுயரூபம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒட்டுமொத்தமா தெரியப்படுத்தணும் தாங்க ரொம்பவே வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த இப்பெரிக்கா வச்சுட்டு இருந்த சதி திட்டத்துல எப்படியோ ஒன்று தப்பிச்சுட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் தப்பிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த ஒரு பெண் யூஸ் பண்ணுறதால வந்துட்டு ஒரு மைக்ரோ கேமரா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதில் வந்துட்டு வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த சுடருக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக அவள் வந்துட்டு என்னென்ன திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற உண்மை வந்துட்டு வெளிச்சத்திலே வந்துட்டு பண்ண போகிறாங்க. அந்த ஒரு உண்மை வந்துட்டு இப்போ கையுங்காலமாக நம்ம விஜய்க்கு அந்த ஒரு கேமராவில் வாய்ஸோட வீடியோவோட வந்துட்டு எடுத்து நம்ம கதிரேசன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மனோகரன் எடுத்து காமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு நாளுக்காக தாங்க இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் அது யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லார் தலையில் வந்துட்டு முட்டாளுன்னு எழுதி வச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால திட்டம் போட்டு வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக அவளுடைய திருட்டு வேலை இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு பழிக்காதுன்றது ரொம்பவே வந்துட்டு ஆணித்தனமாக நம்ம கதிரேசன் முன்னாடி வந்துட்டு நம்ம மனோகரன் நிரூபிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் மேலே வந்துட்டு எனக்கு உண்மையிலே சந்தேகம் இருக்குது, உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. இவங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பிடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனம் வந்துட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பல நாள் திருட வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் அகப்படுவான்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. இப்போ வந்துட்டு இந்த சுடரி கண்டிப்பாக டாக்குமெண்ட் கைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம இழுத்தடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இப்போ கதிரேசனோட டாக்குமெண்ட் 8 கோடி ரூபாய் அது டெண்டர் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜயோட ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ஏமாற்றலாம், மல்லி போட்டுட்டு இருக்கிற நகம் பணம் எல்லாமே வந்துட்டு ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நடக்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எப்படியாச்சும் இந்த சுடரியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக நம்ம விஜய்க்கு முதல்ல தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா நம்ம விஜய் தாங்க ரொம்பவே வந்துட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் குணப்படுத்திடணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பொய், ஒரு நாடகம் அப்படின்ற உண்மை வந்துட்டு இவளுக்கு தெரியாதுங்க. இந்த ஒரு பெண்ணுனால வந்துட்டு இந்த ரேணுகன்ற பேரில் வெளிச்சத்தில் வந்துட்டு சுடரி வர போகிறான்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு எல்லார் கண்ணில் வந்துட்டு ஒரு மிளகா பொடி தூவிட்டு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் சண்டை வர வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வெண்பாவோட படிப்பை வந்துட்டு பாதிலே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணாங்க. இப்போ கதிரேசனை வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்ம மனோகரனை வந்துட்டு விஜய் முன்னாடி கேவலமான நிலைமையிலும் வந்துட்டு நிப்பாட்டினாங்க. அன்னபூர்ணியை வந்துட்டு அடி வாங்க வச்சு மூக்கெல்லாம் உடைய வச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் சரியான ஒரு தண்டனை அனுபவிக்க நினைச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்கங்க. அப்போதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இவ வந்துட்டு கையங்காலமாக சிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இதுக்கான தண்டனை வந்துட்டு அனுபவிச்சுட்டா அப்படின்னு நினைச்சாலே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.